வணக்கம். தமிழக அரசியல்ல இப்போ ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. நடிகர் விஜயோட புது கட்சியில ஒரு மூத்த தலைவர் இணைஞ்சிருக்காரு. இந்த திடீர் கூட்டணி வரப்போற 2026 தேர்தலோட போக்கையே மாத்துமா? வாங்க இந்த முக்கியமான அரசியல் நகர்வு பத்தி விரிவாக அலசலாம். பாத்தீங்களா, இந்த ஒரு வரியே போதும். ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி நடிகர் விஜயோட புது கட்சியில சேர்ந்த உடனேயே அவரோட முதல் வார்த்தைகள்ல எவ்வளவு தெளிவான ஒரு நோக்கம் இருக்குன்னு பாருங்க. சரி, நாம இந்த முழு விஷயத்தையும் ஒரு 5 முக்கிய பகுதிகளை பிரிச்சு பார்க்க போறோம். என்ன நடந்தது, யார் இந்த நாஞ்சில் சம்பத், இந்த இணைப்பு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் பெறுது, அப்புறம் இதனால 2026 தேர்தல்ல என்னென்ன மாற்றங்கள் வரலான்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். முதல்ல இந்த புதிய கூட்டணி உருவானது பத்தின முக்கிய செய்தி என்னன்னு பாத்திரலாம் வாங்க. ஆமாங்க, மூத்த அரசியல்வாதி நாஞ்சில் சம்பத் நம்ம தளபதி விஜய் ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழகத்துல அதிகாரப்பூர்வமா இணைஞ்சிருக்காரு. இதுல ஹைலைட்டே என்னன்னா, விஜய் அவர்களே நேர்ல இருந்து இந்த இணைப்பை நடத்தியிருக்காரு. இதுவே பாருங்க, சம்பத்தோட வருகைக்கு கட்சி எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு நல்லாவே காட்டுது. சரி, யார் இந்த நாஞ்சில் சம்பத்? எதுக்காக ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர் திடீர்னு ஒரு புது கட்சிக்கு போறது இவ்ளோ பெரிய நியூஸ் ஆகுது? அவருடைய அரசியல் பின்னணியை கொஞ்சம் பார்த்தா நமக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். அவரோட அரசியல் பயணம் பாத்தீங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் சவாரி மாதிரி. மதிமுகல ஆரம்பிச்சு அப்புறம் அதிமுகல ஒரு பெரிய பொறுப்புல கொள்கை பரப்புச் செயலாளர் வரைக்கும் போனாரு. அப்போதான் அந்த இன்னோவா கார் விஷயம்லாம் நடந்தது, உங்களுக்கே ஞாபகம் இருக்கும். ஆனா கட்சிக்குள்ள நடந்த சில விஷயங்களால அதிருப்தியாகி கொஞ்ச காலம் அரசியல்ல இருந்து ஒதுங்கியே இருந்தாரு. இப்போ பல வருஷத்துக்கு அப்புறம் விஜயோட தலைமையில மறுபடியும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காரு. இது என்ன காட்டுதுன்னா, பாரம்பரிய கட்சிகளுக்கு ஒரு மாற்று தேடிட்டே இருந்திருக்காருன்னு தெரியுது. சரி, இவ்ளோ பெரிய இடைவெளிக்கு அப்புறம் அரசியல் மேடைக்கு வந்திருக்காரே, பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரு? வாங்க அவரோட முதல் பேட்டி கட்சியின் எதிர்காலத்தை பற்றி என்ன சொல்ல வருதுன்னு பாப்போம். அவரோட பேச்சோட மொத்த சாராம்சமே இதுதாங்க. இளைஞர்கள், மாற்றம், அப்புறம் விஜயோட தலைமை. இது ஒரு பக்கவான வியூகம். தவேகவோட டார்கெட் ஆடியன்ஸான இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு இது ரொம்ப உதவும். அது மட்டும் இல்ல, இவ்வளவு அனுபவம் உள்ள ஒரு தலைவர் ஒரு புது தலைமையை முழு மனசோட ஏத்துக்கிறேன்னு சொல்லும்போது அந்த கட்சிக்கு ஒரு தனி மரியாதை வருது இல்லையா? ஆனா பிரஸ் எப்பவுமே முக்கியமான கேள்வியை விட மாட்டாங்களே. கூட்டணி பத்தி, குறிப்பா பாஜக கூட ஏதாவது தொடர்பு இருக்குமான்னு கேட்டப்போ அவர் ரொம்ப சாமர்த்தியமா அந்த கேள்வியே டீல் பண்ணிட்டாரு. எந்த உறுதியான பதிலையும் சொல்லாம நழுவிட்டாரு. இது ஒரு அரசியல் தந்திரம்னே சொல்லலாம். ஒரு புது கட்சியா இப்போதைக்கு எந்த பக்கமும் சாயாம எல்லா ஆப்ஷன்ஸையும் ஓப்பனா வச்சுக்கிறதா உங்க பிளானா இருக்கும். இதனால அரசியல் வட்டாரத்துல ஏகப்பட்ட யூகங்கள் கிளம்பியிருக்கு. சரி, ஒருத்தர் கட்சியில சேர்ந்தாரு, பிரஸ் மீட் வச்சாரு, இதெல்லாம் ஓகே. ஆனா இது ஏன் இவ்ளோ பெரிய விஷயமா பார்க்கப்படுது? இந்த ஒரு சின்ன மூவு தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன மாதிரி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? 3 முக்கியமான விஷயங்களை நாம இங்க பார்க்கணும். 1, நாஞ்சில் சம்பத்தோட பேச்சாற்றல். அவர் ஒரு அனல் பறக்க பேசக்கூடியவர். அது தவேகவோட பிரச்சாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட். 2வது, இவரோட வருகை திமுக அதிமுகவுக்கு நாங்க தான் சரியான மாற்றுன்னு சொல்ற மாதிரி ஒரு 3வது அணி சிக்னலை கொடுக்குது. 3வதா, இவரை பார்த்து மத்த கட்சிகள்ல அதிருப்தியில இருக்கிற இன்னும் சில தலைவர்களும் தவேக பக்கம் வர வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் 2026 தேர்தலுக்கான ஒரு பக்கா ஸ்கெட்ச். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது ஏதோ சாதாரணமா ஒருத்தர் கட்சி மாற விஷயம் இல்ல. 2026 தேர்தலை குறிவச்சு ரொம்ப கவனமா ஆடப்படுற ஒரு செஸ் கேம் இது. இனிமே என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம மனசுல வர ஒரே கேள்வி இதுதான். நாஞ்சில் சம்பத் தொடங்கி வச்ச இந்த விஷயம் 2026 தேர்தலுக்கு முன்னாடி இன்னும் பல தலைவர்களை தவக பக்கம் இழுக்குமா? இது வெறும் ஆரம்பந்தானா? விஜயின் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறுமா? இதற்கான பதில நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.